Good morning, champion. நம்ம ஒரு technical champion இருக்கார். Please introduce yourself. Good morning. I am M. R. Hariharan from Coimbatore Institute of Technology. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா pipes in series தான் பார்க்க போறோம். ஸோ pipes in seriesனா என்ன கண்டிஷன்? Pipes na series na காட்டு. அது டிஸ்சார்ஜ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் head loss equal to sum of the head loss அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு இருந்ததுன்னா HF1 plus HF2 வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் இது ஈக்குவலன்ட் பைப்பா பைப்ஸ் இன் சீரிஸை வந்து இப்போ இதான் பைப்ஸ் இன் சீரிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதை வந்து ஈக்குவலன்ட் பைப்பா இது பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு ஈக்குவலன்ட் பைப்பா நம்ம உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம கேள்வி. இப்போ ஈக்குவலன்ட் பைப்பா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட் லாஸ் வந்து நமக்கு ஹெச்எஃப் வந்து தெரியும். ஹெச்எஃப் வந்து எஃப்எல் கியூ ஸ்கொயர் பை 12 d power 5 equal to FL1 Q1 square by 12 d1 power 5 plus FL2 Q2 12 d2 power 5. எல்லா 12 அடிச்சிடலாம். இப்போ ஈக்குவலன்ட் பைப்னாலே வந்து சேம் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் அப்படின்றது தெரியணும். இங்கே என்ன ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் இருக்கோ அதே தான் இருக்கணும். அப்போ எல்லாமே இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் எல்லாமே F equal to F1 equal to F2. Q equal to ஸோ அப்போ Q equal to Q1 equal to Q2னா அப்போ டிஸ்சார்ஜும் கேன்சல் ஆகிடும். நம்ம புதுசாக ஒரு ஃபார்முலா கிடைக்கும் L by D power 5 equal to L1 by D1 power 5 plus L2 by D2 power 5. எத்தனை இருக்கோ அத்தனைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து டியூலாங் ஃபார்முலா ஃபார் த ஈக்குவலன்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா பேர் டியூலாங், கண்டுபிடிச்ச பேர் டியூலாங். ஆனால் டியூலாங் ஃபார்முலா ஃபார் ஈக்குவலன்ட் பைப் சொல்லுவாங்க. சீரியஸாக இருக்கும்போது ஈக்குவலன்ட் பைப்பில் கண்டிஷன் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ கேட்டிருக்குது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் பேரலல் கேட்டிருக்காங்க. பேரலாக இருந்தால் வந்து பைப்ஸ் இன் பேரலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்ஸ் இன் பேரலல் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா அப்படியே உல்டா ஹெச்எஃப் ஈக்குவல் டு HF1 equal to HF2 சொல்கிறாங்க. Q equal to QF1 plus Q1 plus Q2 இதுதான் சொல்கிறாங்க. சிக்மா Q equal to டோட்டல் Q. அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பைப்ஸ் இன் பேரலல். இப்போ நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம் HF வந்து ஈக்குவல்னால FL Q ஸ்கொயர் பை 12 D பவர் 5 equal to FL இப்போ FL1 Q1 ஸ்கொயர் divided by 12 D1 power equal to FL2 Q2 power 2 divided by 12 D2 power 5. இது கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இதான் வந்து அவங்க சொல்லி ஹெட் லாஸ் வந்து கான்ஸ்டன்ட். இதுலேருந்து இந்த கான்ஸ்டன்ட்லேருந்து நம்ம டிஸ்சார்ஜை கண்டுபிடிக்கணும். டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ இவன் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் தான். இங்கே வந்து எல்லா ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவலன்ட் பைப்பு. ஸோ இப்போ இது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஸோ அது 12 வந்து அடிபட்டு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Q கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு Qனா C டைம்ஸ் ஆஃப் D பவர் ஆஃப் 5 பை L. அது இல்லாமல் ஒரு ரூட் போட்டுருவோம். அப்போ Q1 கண்டுபிடிக்கிறோம். Q1 கண்டுபிடிச்சா C D1 பவர் 5 பை L1 ப்ளஸ் ரூட் போட்டுருவோம். அப்புறம் Q2 கண்டுபிடிப்போம். C D2 பவர் 5 பை L2 ரூட் போட்டுருவோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் நமக்கு வந்து 1 வச்சுக்கோம். Q வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். C D பவர் 5 L ஆஃப் ஈக்குவல் டு C D1 பவர் 5 L1 whole power 1/2 இப்போ ஆஃப் ப்ளஸ் C D2 பவர் 5 L2 பவர் ஆஃப். இதான் வந்து நமக்கு கண்டிஷன். இப்போ இதில் C வந்து அடிபட்டுடும். கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்டை காலி பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக போட்டோம்னா D பவர் 5 பை L ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் D1 பவர் 5 பை L1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் D2 பவர் 5 பை L2. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பைப்போட லென்த்து வந்து Lன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்னன்னா D ஈக்குவல் டு D1 ஈக்குவல் டு D2 எல்லா பைப்போட டயமீட்டரும் சேமு. ரெண்டு தனியாக பேரலாக கனெக்ட் பண்ண பைப் வந்து L1 ஈக்குவல் டு L2 ஈக்குவல் டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. நம்ம இவனை வந்து இவனோட
எல் டேஷ் கேட்குறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு d1 ஈக்குவல் d2னா இங்கே 1 எல் டேஷ் ரூட் எல் டேஷ் இதான் கண்டுபிடிக்க வேண்டிய பைப்பு. இது வந்து 1 எல் ரூட் எல், இது வந்து 1 ரூட் எல். ஒன்று கூட்டினா 2 ரூட் எல். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டோம்னா 1 எல் டேஷ் ஈக்குவல் டு 4 எல். அப்போ தலைகளை கவுத்தி போட்டோம் அப்படின்னா எல் டேஷ் ஈக்குவல் டு 4 L/4. ஸோ இதான் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கான ஆன்சரு. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன். ஸோ வந்து இது வந்து கண்டிஷன் ஃபார் த parallel பைப், இது கண்டிஷன் ஃபார் த சீரிஸ் பைப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி போட்டுங்க, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்டிங் வந்து 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா பைப்ஸ் இன் சீரிஸ். ஒரு சீரிஸில் பைப்ஸ் கனெக்ட் ஆயிருந்தால் அதோட டியூலாங் ஃபார்முலா வந்து என்னன்னு நம்ம இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த கண்டிஷன் பைப்ஸ் இன் சீரிஸ்க்கு உள்ள கண்டிஷன் வந்து Q ஈக்குவல் டு Q1 ஈக்குவல் டு Q2, ஏன்னா டிஸ்சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். அதுக்கப்புறமா ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் HF ஈக்குவல் டு HF1 + HF2. இப்போ சீரிஸில் கனெக்ட் ஆயிருக்குன்னா அதோட ஹெட் லாஸ் வந்து 2 பைப்போட ஹெட் லாஸும் கூட்டினா நம்மளுக்கு மொத்தமாக இருக்கிற ஈக்குவலன்ட் பைப்போட ஹெட் லாஸ் நம்மளுக்கு ஹெட் லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம ஹெச்எஃப் இருக்கிறதுல தான் நமக்கு ஃபார்முலா தெரியும், FL/Q²/d⁵. ஸோ ஹெச்எஃப் இருக்கிறதுல தான் நம்ம நம்பரிங்ஸோட சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸோ ஃப்ரிக்ஷன் ஈக்குவலன்ட் பைப்புன்றதுனால F ஈக்குவல் டு F1 + F2. ஸோ எஃப் அதுக்கப்புறம் 12 12 12 எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்புறம் Q டிஸ்சார்ஜும் இங்கே சேம் நம்ம கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்ததுனால Qவும் எல்லாமே சேம். ஸோ Qவும் நம்ம கேன்சல் ஆகிடும். ஸோ டியூலாங் ஃபார்முலா கடைசியில் என்ன வரும்னா L/d⁵ ஈக்குவல் டு L1/d1/5 + L2/d2/5 அண்ட் ஸோ ஆன். எத்தனை பைப்ஸ் சீரிஸில் கண்டுபிடிக்கணுமோ அண்ட் ஸோ ஆன் அந்த அத்தனை பைப்ஸ் இது லென்த்து டயமீட்டர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் டியூலாங் ஃபார்முலா ஃபார் பைப்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா பைப்ஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னால் இந்த சீரிஸ்க்குள்ள கண்டிஷன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அதுக்கு வந்து டிஸ்சார்ஜ் Q1 Q ஈக்குவல் டு Q1 + ஈக்குவல் டு Q2 இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஹெட் லாஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ HF ஈக்குவல் டு HF1 + HF2. இதுக்கு வந்து டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னா Q ஈக்குவல் டு Q1 + Q2. ஸோ பேரலாக இருக்கிற ரெண்டு பைப்போட டிஸ்சார்ஜும் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் பைப், அதாவது டிஸ்சார்ஜ் மொத்த டிஸ்சார்ஜோட ஈக்குவலன்ட். அதுக்கப்புறமா இந்த Q நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா Q ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் QI, எத்தனை பைப்ஸ் பேரலில் கனெக்ட் இருக்கோ அதான் அந்த Q. ஸோ இப்போ Q பதில் HF நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். HF அதே மாதிரி நம்ம இந்த இதில் வந்து HF ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் F ஈக்குவல் டு F1 + F2. அப்போ 12 12 12 எல்லாமே காமனாக இருக்கிறதா நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா Q ஈக்குவல் டு C × d⁵. அதாவது இப்போ கேன்சல் பண்ணோம்னா L1/d1/5 × Qன்னு இருக்கும். ஸோ Q மட்டும் இங்கே வச்சுட்டு நம்ம ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டு இங்கே கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணோம்னா Q ஈக்குவல் டு C × d⁵ / L ஹோல் பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு Q எழுதியிருக்கோம். இதை வந்து Q1 Q2க்கு நம்ம எழுதினோம்னா D1 L1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம வந்து ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த 3த்தையும் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கான்ஸ்டன்ட் சேம் வேல்யூ தான் இருக்க போது. கான்ஸ்டன்ட் வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா d⁵/L ரூட் ஆஃப் d⁵/L ஈக்குவல் டு d1/5/L1 ரூட் ஆஃப் d2/5 / L2. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் வந்து கண்டிஷன் என்னதுன்னா D ஈக்குவல் பேரல் பைப் பைப்ஸ் இன் பேரல் பைப் வந்து D ஈக்குவல் டு D1 ஈக்குவல் டு D2, அதே மாதிரி L ஈக்குவல் டு L1 ஈக்குவல் டு L2. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா 1/√ ஆஃப் இந்த L நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இதுக்கு நம்ம L டேஷ்ன்ற நேம் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த L டேஷ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 1/√ ஆஃப் L டேஷ் ஈக்குவல் டு 1/√ ஆஃப் L + 1/√ ஆஃப் L. ஸோ இது ரெண்டும் நம்ம அப்படியே டேட்டா ஆட் பண்ணால் 2/√ ஆஃப் Lன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த L டேஷ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட்டில் இருக்குது, 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா 1/L டேஷ் ஈக்குவல் டு 4/L வரும். ஸோ இதை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணால் L டேஷ் வேல்யூ கிடைக்கும். ஸோ L டேஷ் ஈக்குவல் டு L/4. சூப்பரான சம் கற்றுக் கொடுத்த MR தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.